அலங்காநல்லூர் பகுதியில் காலை முதல் இளைஞர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அங்கே சற்றே அவர்கள் சோர்வடைந்திருப்பதாக தெரிகிறது. அந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர் ஒருவர் தற்பொழுது அங்கே மயக்கமடைந்திருக்கிறார். அங்கே களத்தில் எமது செய்தியாளர் காதர் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். காதர், சொல்லுங்க, காலை முதலே அலங்காநல்லூரில் இளைஞர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில அங்கே இளைஞர் ஒருவர் மயக்கமாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து சொல்லுங்க காதர். அலங்காநல்லூரில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தியே ஆக வேண்டும் என்று இளைஞர்கள் பலரும் இந்த பகுதியில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். வாடிவாசல் அருகே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த சாலையோரத்தில் அமர்ந்து தங்களுடைய கண்டன குரல்களை பதிவிட்டு வந்திருந்தனர். மேலும் அவர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து தீவிரமடைந்தது. மேலும் அதற்கு இளைஞர்கள் அதிக அளவில் அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்து வந்தனர். மேலும் இன்று காலை தொடங்கிய அந்த போராட்டமானது தற்போது வரை நீடித்திருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சொன்னால் போராட்டம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவர்கள் உண்ணாவிரதம் போடுவதுதான் இதுவரையும் எதுவும் சாப்பிடாமல் தான் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இருப்பினும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் பலரும் அவ்வப்போது சோர்வடையக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்போது இங்கிருந்த கிராம மக்கள் அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு கொடுத்தனர். அவர்கள் முகத்தில் தண்ணீரும் தெளிக்கப்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று அந்த இளைஞர்கள் தொடர்ந்து தங்களுடைய கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தனர். பல்வேறு அமைப்புகளுக்கு எதிராக தங்களுடைய கண்டன குரல்களையும் விழித்திருந்தனர். இந்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தால் இதனால் இந்த போராட்ட களத்திலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த இளைஞர் மயங்கியதை அடுத்து அவர் அருகில் இருந்த மற்ற இளைஞர்கள் அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து அவரை சற்று தேர்த்தி அமர வைத்திருக்கின்றனர். அவரை சற்று வெளியேற்றும்படி கூறியிருக்கின்றனர். ஆனால் தான் என்ன நிலை அடைந்தாலும் பரவாயில்லை, தான் இங்கேதான் இருப்பேன் என்று கூறி தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் அந்த மயங்கிய நபர் மீண்டும் அந்த போராட்ட களத்தில் இணைந்திருக்கின்றார். அவர் சொல்லியதை கேட்ட அனைத்து இளைஞர்களும் நாம் வெளியில் செல்லக்கூடாது என்று கூறி அனைவரும் அந்த உத்வேகத்தில் மீண்டும் ஒரு புது உற்சாகத்தோடு அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த மயங்கிய வாலிபர் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் இந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில போராட்டம் நடைபெறுமா? நிச்சயமாக நாம் இங்குள்ள இளைஞர்களை கேட்டபோது இங்குள்ள இளைஞர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வதாக இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெற வேண்டும். இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விட்டோம். நிச்சயமாக இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தின் எதிர்காலம் என்று அப்துல் கலாம் சொன்னது போல இளைஞர்கள் எழுச்சியோடு எழுந்து விட்டோம். நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக உணர்வுகளை மீட்டெடுக்காமல் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டோம். வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீண்டும் இந்த அலங்காநல்லூரில் நடத்திய தீர்வோம் என்ற கோஷத்தில் அந்த இளைஞர்கள் தொடர்ந்து அந்த கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெயிலானது கொளுத்திக் கொண்டிருந்தாலும் கூட அந்த வெயிலை விட்டு யாரும் நிழலுக்கு செல்லவில்லை. அந்த வெயிலிலே தான் தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.